ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்பிசஸ் ஸ்பைரோ நாமக்கல். இப்போ நம்ம நிறைய கட் ஆஃப் சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம மேனேஜ்மெண்ட் பியூர் ரெகுலர் மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து என்ஆர்ஐ கோட்டா பார்த்துட்டோம். இப்போ மைனாரிட்டி கோட்டாவுக்கு 2026 ரவுண்ட் 1ல் என்ன கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 எம்பிபிஎஸ் ப்ரைவேட் காலேஜஸ் மைனாரிட்டி தெலுங்கு, மலையாளம் அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இந்த கோட்டாவுக்கு என்ன கட் ஆஃப் வரும், மைனாரிட்டி கோட்டாவுக்கு என்ன கட் ஆஃப் வருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் மூவிங் டு சி டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 23 செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வித் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். 20 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், 3 ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த 23 காலேஜில் நம்ம டோட்டலாக 3 கேட்டகரியில் சீட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி கோட்டா, அவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் there is no ரிசர்வேஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, கவர்மெண்ட் காலேஜுக்கும் செல்ஃப் ஃபினான்ஸில் வர கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட்னு வந்துச்சுனாவே, கவர்மெண்ட் கோட்டான்னு வந்துச்சுனாவே there is a ரிசர்வேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி 31%, பிசிக்கு 26.5, பிசிஎஃப்க்கு 3.5, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 16%, எஸ்சிஎஃப்க்கு 3%, எஸ்டிக்கு 1%. பட் மேனேஜ்மெண்ட்னு வார்த்தை வந்துச்சுனாவே there is no ரிசர்வேஷன். பட் கேட்டகரி இருக்குது. என்ன கேட்டகரினா நான் மைனாரிட்டி கோட்டா. இப்போ வந்து 250 சீட்டு வந்து பிஎஸ்சியில் இருக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சுங்க. 125 சீட்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து நான் மைனாரிட்டி காலேஜ். அப்போ 65% சீட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நேராக போட்டு ஒரு 180 சீட்ஸை அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 120 சீட்ஸ் இருக்கும். அதில் அவங்க மூணாக பிரிப்பாங்க. ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி காலேஜ் இல்லது, அது நான் மைனாரிட்டி. ஒரு மைனாரிட்டியாக இருந்தால் சீட்டை 50% தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பனிமலர் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் வருது, 250 சீட்ஸ். அப்போ வந்து 65% சீட்டை கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு இல்லை, 50% சீட்ஸ் தான் கொடுப்பாங்க, 122 சீட்ஸ். பேலன்ஸ் கூட 125 சீட்ஸ் மூணாக பிரியும். ஒன்று கிறிஸ்டியன் மைனாரிட்டி, அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா, அடுத்தது வந்து என்ஆர்ஐ. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் தென் மலையாள மைனாரிட்டி கம்பல்சரி மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்கணும் எதுவுமே இல்லை. பட் சில காலேஜ் ரெண்டையுமே வச்சுருக்காங்க. மாதா மெடிக்கல் காலேஜ், அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், பனிமலர் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி காலேஜெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹேவ் ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது யார் வேணாலும் எந்த கேட்டகரி வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் மைனாரிட்டி கோட்டான்னு வரும்போது இப்போ தெலுங்கு மைனாரிட்டினா ஒன்லி தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு இருக்கக்கூடிய தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ், தெலுங்கு பேசிக்ஸாக அவங்க மதர் டங்காக இருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மைனாரிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மலையாளம் மைனாரிட்டியாக இருந்து மலையாளம் மதர் டங்காக இருக்கிறவங்க தான் மலையாளம் மைனாரிட்டியில் ஃபாலோ பண்ண முடியும். பேசிக்காக கிறிஸ்டியனாக இருந்தாங்கன்னா ஸோ பாட்டப் எல்லாமே தேல் கேன் பார்ட்டிசிபேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி. ஸோ இந்த இதுதான் மைனாரிட்டி. அப்போ ஒரு பக்கம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ரெண்டாவது மைனாரிட்டி கோட்டா, மூணாவது என்ஆர்ஐ கோட்டா. என்ஆர்ஐ வந்து நான் ரெசிடென்சியல் இந்தியன்ஸ். இந்தியாவில் இருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போய் ஃபாரினில் செட்டில் பண்ணி அவங்க குழந்தைகளை இந்தியாவில் கொண்டு வந்து எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்கான ஒரு கோட்டா தான் நான் ரெசிடென்சியல் இந்தியன் என்ஆர்ஐ கோட்டா. ஸோ இந்த பேஸில் பார்க்கும்போது நமக்கு ரெகுலர் நான் மைனாரிட்டி கோட்டா வந்து ஒரு 607 சீட் இருக்குது. இது எனி கேட்டகரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேட்டகரி. இதில் வந்து சீட் வந்து கேட்டகரி பேஸ் அலாட் ஆகாது. பட் யாருக்கு மார்க் அதிகமாக இருக்கும் அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட். ஒரு எஸ்சி கேரக்டர் ஃபஸ்ட் மார்க் வரும், அவர் வரலாம் எடுத்துக்கலாம். பிசி எடுத்துக்கலாம், ஓசி எடுத்துக்கலாம், எம்பிசி எடுத்துக்கலாம், எஸ்சி, எஸ்டி, பிசி எல்லாருமே எடுத்துக்கலாம். இது மைனாரிட்டியில் தான் வந்து மொத்தம் தெலுங்கு மைனாரிட்டியில் 7 காலேஜும், மலையாள மைனாரிட்டியில் 1 காலேஜும், கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 3 காலேஜ், மொத்தம் 11 காலேஜ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து 497 சீட் இருக்குது. இது ஒன்லி எதோ தெலுங்குவாக இருக்கணும், இல்லைனா மலையாளமாக இருக்கணும், இல்லை கிறிஸ்டினாக இருக்கணும், அவன் அந்த காலேஜை பொறுத்த எடுக்க முடியும். என்ஆர்ஐ கோட்டாவில் 601 சீட், டோட்டலாக 1705 சீட். சிஎம்சியில் 20% ஸ்பெஷல் கோட்டாவில் 20. இது வந்து மைனாரிட்டி சப்போர்ட் குரூப்புக்கு வந்து ஒரு 50 சீட்டும் இருக்குது, டோட்டலாக 70. அப்போ வந்து பியூர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1775 சீட்ஸ் மொத்தமாக இருக்குது. இதில் என்ன கட் ஆஃப் வந்து மைனாரிட்டி கோட்டா வருது. நம்ம ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கட் ஆஃப் பார்த்தோம். டோட்டலாக இந்த ஸ்பீட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா வருது. சிஎம்சி வெள்ளூருக்கு 20%, 20 சீட்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 652 கட் ஆஃப் ஃபில் ஆகுது. இது மேனேஜ்மெண்ட். நம்ம நான் மேனேஜ்மெண்ட் முன்னாடி மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். பிஹெச்சியில் வந்து 504, 496, 491 இந்த மாதிரி வருது. இதில் ஒரு காலேஜில் எவ்வளோ சீட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மைனாரிட்டி டைப். இதில் வந்து சிஎம்சி வெள்ளூர், சிஎம்சி மைனாரிட்டி நெட்வொர்க், அது சிஎம்சி மைனாரிட்டி காலேஜ் கீழே வருது. அதில் சிஎம்சி 50% 50 சீட்டு வந்து இது மைனாரிட்டி நெட்வொர்க் இருக்குது. அதுக்கு மைனாரிட்டி கட்டாக 448 வரைக்கும் வந்து உங்களுக்கு வருது ஆக்சுவலாக. அதுக்கடுத்து பிஹெச்சி வந்து நான் மைனாரிட்டி, கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் நான் மைனாரிட்டி, வேலம்மாளும் நான் மைனாரிட்டி. பட் பனிமலர் இஸ் பிகம் ஏ மைனாரிட்டி கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ். 30 சீட் இருக்குது. கட் ஆஃப் வில் பி 455. 455 மார்க் இருந்தால் நமக்கு பனிமலர் மெடிக்கல் காலேஜில் நம்ம கிறிஸ்டியன் மைனாரிட்டி கீழே சீட் கிடைக்கும். பட் இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து
நார்மலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை விட ஒரு 5 lakhs அதிகமாக இருக்கும். அஃபிஷியல் ஃபீஸ் என்னமோ 4.5 lakhs தான். பட் அன்அஃபிஷியல் ஃபீஸ் நினைக்கிறேன் ஒரு 20 lakhs வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வாங்குறாங்கன்னா அது 25 lakhs கிட்ட இருக்கும். நான் ஒன்லி ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்கும். ஸோ பட் கட் ஆஃப் பனிமலருக்கு 455. அதுக்கடுத்தது வந்து மேல்முத்து ராஜபுர சக்தி அந்த மைனாரிட்டி கீழே வரல, தாகூரும் வரல, சுவாமி விவேகானந்தா வரல, தனலட்சுமி ஸ்ரீனிவாசா பெரம்பலூர் வருது. அதில் 62 சீட்டு மைனாரிட்டி. கட் ஆஃப் 330 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் இந்த நீட் 2020 தான் கிடைக்கும். அடுத்து மாதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் என்னன்னா உங்களுக்கு பனிமலர்லேயும் அவங்க வந்து 2 மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சீட்டு கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டின் மைனாரிட்டியும் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டிலையும் சீட்டு கொடுத்துருக்காங்க. மாதாவும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கிறிஸ்டின் மைனாரிட்டிலையும் சீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மாதாவுக்கு 420 வரைக்கும் கட் ஆஃப் வருது. ஆனால் போன வருஷம் மாதா காலேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கூட சீட்டே கொடுக்கல. ஸோ அதனால் இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட்டுக்கு கட் ஆஃப் நம்ம 471 போட்டிருக்கோம். இது போன வருஷம் கிறிஸ்டின் மைனாரிட்டியில் இந்த ரேஞ்சில் ஃபில் ஆனதுனால அந்த ரேஞ்ச் வருங்கிறதுனால போன வருஷம் இதில் சீட்டில் இல்லை. பட் கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 420. 3 காலேஜ் கிறிஸ்டின் மைனாரிட்டி பார்த்துட்டோம். ஒன்று பனிமலர் கட் ஆஃப் 455. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா, மாதா மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 420 இது கட் ஆஃப். அது அன்னபூர்ணா சேலமும் நம்ம தெலுங்கு மைனாரிட்டி கீழே வருது. அது கட் ஆஃப் வந்து 297, 26 சீட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிமலை 30 சீட் தெலுங்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி, 62 சீட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா தெலுங்கு மைனாரிட்டி, 20 சீட்டு வந்து மாதா கிறிஸ்டின் மைனாரிட்டி, அன்னபூர்ணா சேலம் 26 சீட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில் வருது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா திருவள்ளுவர் இது நான் மைனாரிட்டி டைப், பிஎஸ்பி காஞ்சிபுரம் நான் மைனாரிட்டி டைப், ராஜலட்சுமி முன்னாடி யாருன்னா இதுவும் நான் மைனாரிட்டி. அதனால் இது வந்து ஒன்லி மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக இருக்குது, மைனாரிட்டியில் எந்த சீட்டுமே இருக்காது. வெங்கடேஸ்வரா சென்னை வந்து தெலுங்கு மைனாரிட்டியில் வந்து 36 சீட் இருக்குது, கட் ஆஃப் டில் 295 போகுது. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் கிறிஸ்டியன் மைனாரிட்டி புதுசாக வந்த இது மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருது. இதில் 425 வரைக்கும் கட் ஆஃப் வருது ஆக்சுவலாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷசிலா விழுப்புரம் எந்த மைனாரிட்டி கீழே வரல, பட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருது. திருச்சி எஸ்ஆர்எம் இங்கே வந்து பார்த்தீங்களா வெங்கடேஸ்வரா சென்னை அவங்க தெலுங்கு மைனாரிட்டியும் சீட்டை கொடுத்துருக்குறாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கிறிஸ்டின் மைனாரிட்டி கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தெலுங்கு மைனாரிட்டி திருச்சி எஸ்ஆர்எம் இவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட்டே கொடுக்கல, கம்ப்ளீட் சீட் அவங்க தெலுங்கு மைனாரிட்டியில் ஃபில் பண்ணுறாங்க. 87 சீட்டு 87 சீட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி கீழே ஃபில் பண்ணுறாங்க. கட் ஆஃப் 404 வரைக்கும் வருது. அதே மாதிரி கற்பகம் கோயம்புத்தூர்லையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எந்த சீட்டுமே கொடுக்கல, ஃபுல்லாக தெலுங்கு மைனாரிட்டி மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. 52 சீட்டு கட் ஆஃப் இட்ஸ் கமிங் டில் 355. அடுத்து முத்துக்குமரன் சென்னை இட் ஆல்சோ அண்டர்கம் தெலுங்கு மைனாரிட்டி, அவங்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எந்த சீட்டுமே கொடுக்கல, ஃபுல்லாக தெலுங்கு மைனாரிட்டி தான் ஃபில் பண்ணுறாங்க. 52 சீட்டு 353 வரைக்கும் இந்த வருஷம் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். அருணை திருவண்ணாமலையும் தெலுங்கு மைனாரிட்டியான மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எந்த சீட்டுமே கொடுக்கல, 70 சீட்டு இருக்குது, 303 வரைக்கும் நீங்கள் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ரீ மூகாம்பிகா கன்னியாகுமரி மலையாள மைனாரிட்டியில் வருது, இவங்களும் எந்த சீட்டையும் மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்கல, ஃபுல்லாகவே மலையாள மைனாரிட்டி வச்சு தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ 177 இஸ் எலிஜிபிலிட்டி மார்க், அது வரைக்கும் இருந்தால் இந்த கட் ஆஃப் கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணுன்னா ஃபார் உங்களுக்கு மைனாரிட்டி காலேஜஸில் ஃபஸ்ட்டு பனிமலர் கட் ஆஃப் வில் பி 455, 30 சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசா தெலுங்கு மைனாரிட்டியில் வர காலேஜ் 62 சீட் இருக்குது, 330 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் வரும். மாதா சென்னை கிறிஸ்டின் மைனாரிட்டி கீழே அதில் உங்களுக்கு 20 சீட் இருக்குது, 420 வரைக்கும் கட் ஆஃப் வரும். அன்னபூர்ணா சேலம் தெலுங்கு மைனாரிட்டி 26 சீட் இருக்குது, 297 வரைக்கும் கட் ஆஃப் வரும். இது வரைக்கும் 4 காலேஜ் மைனாரிட்டி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மைனாரிட்டி காலேஜ் பார்க்கக்கூடிய காலேஜ் வெங்கடேஸ்வரா சென்னை தெலுங்கு மைனாரிட்டி 36 சீட் இருக்குது, 295 வரைக்கும் வரும். கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் 10 சீட் இருக்குது, 420 வரைக்கும் கட் ஆஃப் வரும். அது திருச்சி எஸ்ஆர்எம் ஒன்லி தெலுங்கு மைனாரிட்டி சீட் தான் இருக்குது, 87 சீட்டு 404 வரைக்கும் கட் ஆஃப் வரும். கற்பகம் கோயம்புத்தூர் தெலுங்கு மைனாரிட்டி 52 சீட் இருக்குது, 355 வரைக்கும் கட் ஆஃப் வரும். முத்துக்குமரன் சென்னை 52 சீட் இருக்குது, 353 வரைக்கும் கட் ஆஃப் வரும். அதுவே திருவண்ணாமலை 70 சீட் இருக்குது, 303 வரைக்கும் கட் ஆஃப் வரும். திரு மூகாம்பிகா கன்னியாகுமரி 52 சீட் இருக்குது, 170 எலிஜிபிலிட்டி மார்க் இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 4 காலேஜ் பார்த்துட்டோம். 5, 6, 7, 8, 9, 10, 11 கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் ஓட சேர்த்து 12 காலேஜ் வந்து நம்ம மைனாரிட்டி இருக்குது. இதுதான் இந்த இதை பார்க்கக்கூடிய கட் ஆஃப். கிறிஸ்டின் மைனாரிட்டியில் ஒரு 60 சீட்ஸும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 காலேஜஸ், தெலுங்கு மைனாரிட்டியில் 7 காலேஜ் இருக்குது, 385 சீட்ஸும், மலையாளம் மைனாரிட்டியில் 1 காலேஜ் இருக்குது, 52 சீட்டும், மொத்தமாக டோட்டலாக 497 சீட்ஸ் இருக்குது. அதோட சிஎம்சி ஸ்பெஷல் பூல் அதாவது மைனாரிட்டி நெட்வொர்க் கோட்டா சேர்த்துனா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 547 சீட்ஸ் மைனாரிட்டி கோட்டா இருக்குது. பட் இதுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி. பட் இது 497 தான். ஒன்று கிறிஸ்டியன் பீப்புள், எங்கள் தெலுங்கு, எங்கள் மலையாளம் கம்யூனிட்டி வந்து இந்த சீட்டை ஃபில் பண்ண முடியும்.
ஸோ இது நம்ம ஷார்ட்டாக சம்மரைஸில் பார்க்கணுன்னா உங்களுக்கு மைனாரிட்டி கோட்டாவில் சிஎம்சிக்கு 448 கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும். அதுவே பனிமலருக்கு 455 இருந்தால் கிடைக்கும். அதுவே வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசா 330 இருந்தால் கிடைக்கும். அதுவே வந்து மாதா சென்னை கிறிஸ்டின் மைனாரிட்டி 420 இருந்தால் கிடைக்கும். அன்னபூர்ணா சேலம் தெலுங்கு மைனாரிட்டி 297 இருந்தால் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா 36 சீட்டு 295 இருந்தால் கிடைக்கும். கன்னியாகுமரி மெடிக்கல் 10 சீட்டு தான் 425 இருந்தால் கிடைக்கும். எஸ்ஆர்எம் திருச்சி மெடிக்கல் காலேஜ் 404 வரைக்கும் மைனாரிட்டி கோட்டாவில் கிடைக்கும். கற்பகம் கோயம்புத்தூர் தெலுங்கு மைனாரிட்டி 52 சீட்டு 345 வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி முத்துக்குமரன் சென்னை 52 சீட்டு 353 வரைக்கும் கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும். அருணை திருவண்ணாமலை தெலுங்கு மைனாரிட்டி 303 மார்க் வரைக்கும் இருந்தால் கிடைக்கும். மூகாம்பே கன்னியாகுமரி 190 to 177 நீங்கள் மார்க் இருந்தால் கிடைக்கும். திஸ் இஸ் த கட் ஆஃப் ஃபார் மைனாரிட்டி காலேஜஸ். ஸோ மைனாரிட்டி காலேஜ் மட்டும் நம்ம என்ன பண்ணால் பிரித்து எடுத்து பார்த்தோம்னா பனிமலர் சென்னையிலுக்கு ஆர்டர் வைஸாக பார்த்தோம்னா பனிமலர் சென்னை கிறிஸ்டின் மைனாரிட்டி 455, சிஎம்சி 448, மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு கன்னியாகுமரி கிறிஸ்டின் மைனாரிட்டி 425, மாதா சென்னை 420 கிறிஸ்டின் மைனாரிட்டி. தெலுங்கில் ஆர்டர் பண்ணி பார்த்தோம்னா திருச்சி எஸ்ஆர்எம் ஹையஸ்ட் கட் ஆஃப் 404, கற்பகம் கோயம்புத்தூர் 355, முத்துக்குமரன் 353, தனலட்சுமி ஸ்ரீனிவாசா 330, அருணை திருவண்ணாமலை 303, அன்னபூர்ணா சேலம் 297, வெங்கடேஸ்வரா சென்னை 295, மூகாம்பிகை இது வரைக்கும் தெலுங்கு மைனாரிட்டி. இது 3 கிறிஸ்டின் மைனாரிட்டி. இந்த காலேஜஸ் ஆல்மோஸ்ட் வந்து 1 2 3 4 5 6 7 காலேஜ், இதில் 3. ஸோ இதில் வந்து மலையாள மைனாரிட்டியில் ஒரு காலேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூகாம்பிகை மலையாளம் 190 மார்க் இருந்தால் கிடைக்கும். திஸ் வில் பி த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் காலேஜ் வைஸ் 23 காலேஜஸோட அது லிஸ்ட் அவுட் ஆகக்கூடிய 12 காலேஜோட மைனாரிட்டி காலேஜஸோட 2026 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீட் 2027 நீங்கள் எலிஜிபிலிட்டி மிஸ் பண்ணி அடுத்த வருஷம் பெட்டர் காலேஜ் எதிர்பார்க்குறீங்கன்னா ஸ்பைரோட நீட் 2027 ரிப்பீட்டட் கோர்ஸ் லாஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் 24 ஆரம்பிக்குது. இதில் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.